வரலாம். உண்மையை சொல்லணுங்களா? சொல்லணுமா வேண்டாமா? என்னப்பா புரியல? பாண்டிச்சேரி எல்லையிலிருந்து வருவான். உனக்கு வழியை தரேன், அதுக்குங்கிட்ட அண்ணனை பார்ப்போம். கர்பசாமிக்கு தன் கண்ணுல உத்தரகனுக்கு இன்னொருத்தன் கண்ணியா கலங்கி இருக்குன்னு கேட்டான். 1 2 3 4 5 கால் ஒன்று சொல்லலாம். முந்திட்டியே யாமனு தெரியல, போய் தண்ணி தாங்க வெளி தாங்க. நல்ல காலோட ஏற்றுக்கிட முடியாது. என்னென்ன வேணும்? கால் ஒன்று வாங்க வெளில. கண்ண முடி உட்காருங்க. உங்க இடத்துக்கு போயிட்டார. யாரு அவ? யாருப்பா உனக்கு தெரிஞ்சவனே ஒருத்தன் பகைவன் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான? யார் யாது? கால் வந்துட்டு வாங்க. அண்ணா வெளிநாட்டுக்கு கண்டிப்பா போகணுமா? இந்தாங்க 2 லட்சம் ரூபா கிடைக்கும் ஒருத்தருடைய உதவியால. தொழில் ஆரம்பிச்சுக்கா, கடனை திருத்தி தரேன், போயிட்டு வா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்க்குறேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, 7 மலை வாசா. உனக்கு திருப்பதியா? பாடர்னா புரோட்டா சாப்பிடுவீங்க? சாப்பிடல புரோட்டா கடை. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்த்திடுவார் சத்தியமே. உட்காரமா? தமிழ் தெரியுமா? பிரெயினுக்கு போகக்கூடிய மூளை நரம்புல பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்களா? அதனால இடையிடையிலே ஒரு சில இழுப்புகள், அன்கான்சியஸ் ஏற்படுதா? கால் வந்துவாங்க. அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், அந்த 7 மலை ஏறி ஓடி வந்தேன். இவங்களுடைய நகை, பணம், சொத்து இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு ஒருத்தரால் வஞ்சிக்கப்பட்டிருக்கும். இந்த பிரச்சனைகள் சைவனை கோளாறால ஏற்பட்டதாக உங்களுடைய சிந்தனை. ஆனாலும் பிரஷர் பாயிண்ட் கூடித்தான் அந்த நரம்பு பாதிக்கப்பட்டது என்பது மருத்துவ சீட்டு. கால் ஒன்று. கலக்கா பச்சா எனக்கு ஒன்றும் புரியாது. நானும் உங்களுக்காக தெலுங்கு படிக்க விரும்புகிறேன். ஏன்னா பாரதியார் சொல்றாரு, சுந்தர தெலுங்கு இனிமையாக இருக்கும் என்று சொன்னார். சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து சேரன நாட்டிலம் பெண்களுடையன்னு பாடினார். அதனால சுந்தர தெலுங்கு கொஞ்சம் பாடணும், படிக்கணும். இந்த பிரச்சனையை தீர்த்து எதிரிகள்ட இருந்து நான் நீக்கி தந்திருந்தேன். இவளுக்கு நோய் வந்து இனி வருமா வராதான்னு கேட்கணும். கொஞ்சம் அமைதியா உட்கார சொல்லுங்க. திருமணம் ஆயிடுதா? குழந்தை கல்யாணம் ஆயிடுதா? கண்ண முடிக்கா. வீட்டுக்கு போற நிறைய கோட்ரஸ் வீடுகளா இருக்கும். அதில் ஒரு மரம், அதை தாண்டி போன பிறகு உள்ள ஒரு பெரிய வீடு தான் இவங்களுடைய வீடு இல்லையா? மருத்துவமனை எங்க இருக்கு? அதுல இருந்து
ஆயிருமா? 9 மாதத்தில் இவள் குணமாகி விடுவாள். எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் தனித்து தெள்ள தெளிவான பெண்மணியாக ஆக்கி கொடுப்போம். கால் ஒன்று வரலாம். வரலாம். வா பக்கத்துல வா. நீங்க கொஞ்சம் அப்படி உட்கார். நல்லா உட்கார். நல்லா உட்கார். மனம் குழப்பாம இந்த விரலை பிடிச்சுக்கோ. நீ தொடாதம்மா. எந்திக்கலாம். எந்திக்கலாம். அப்படி நமஸ்காரம். வரலாம். ஏழு ஆதாரங்களுக்கும் சக்தி கொடுத்தாச்சு. இனி தெள்ள தெளிவாகவும் நிறைந்த உணர்வுடையவளாகவும் இருப்பாள். இந்த கனியை வச்சு சாமி கும்பிடணும். மருந்து பாதி மனம் பாதி. சென்று வரலாம். நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்படுமா? கோர்ட்டில் கேஸ் வரும். அதில் ஜெயிச்சிருவோன்னு நல்லா இருங்க. அதே திருப்பதி எல்லை ஜாயிண்ட் பெயின். ஜாயிண்ட் வலியா இருக்குப்பா, வாங்கம்மா. யார் போனான்னு கேட்கணுமா? இவங்களுடைய டாக்குமெண்ட் ஃபைல தான் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் போறாரு. அதெல்லாம் எங்க இருக்குன்னு கேளுங்கோ. அதெல்லாம் எங்க இருக்கு உங்க ஃபைல்லாம்? காணல. அந்த ஃபைல்லாம் காணல. இன்னொருத்தன் எடுத்து போயிட்டான். அது களவாடப்பட்டதை தவிர தொலைக்கப்பட்டது அல்ல. புரியுதா? அதை வேற ஒருத்தர் இருந்து கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் கண்ணில் தட்டுப்பட்டு அதை வர வச்சு தாரேன். ஓகே. 1. இவங்களுடைய 2 ஆண்டு காலங்களாக கழுத்து மூட்டுகள் போன்ற இடத்துல பலவீனம் ஏற்பட்டு சவ்வுகள்லாம் விடப்பட்டிருக்கு. இது 3 விதமான மருத்துவத்தில் குணமாகும். இதுக்கு மாந்திரிகம் தகுந்தமா எதுவும் நடந்திருக்கா என்று கேட்டால் நடந்தது உண்மைதான். அதில் ஏற்பட்ட விளைவு உண்டு. அதில் சொத்துக்கள் தகுந்தமான போட்டி பொறாமையால் நடந்த விஷயம் இது. புரியுதா? சரியாக்கி தரேன். கால் வந்துட்டு வாங்க. சத்தியா அந்த டாக்குமெண்ட் எங்கே போயிருக்கு? வேற என்னம்மா வேணும்? மெல்ல வாங்க. என்ன செய்யணும் அதுக்கு? கண்ணை மூடு. அடுத்த ஆண்டு வைகாசி மாதத்தில் திங்கள் கிழமையில் இரவு சந்திரன் உதித்த பூரணமான காலத்தில் இவருடைய பையனுக்கு குழந்தை ஜனனமாகும். அந்த குழந்தைக்கு பாலச்சந்திரன் என்பது பெயர். என்ன பெயர்? பாலச்சந்திரன். பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான். வெற்றி அடைவாய். வாழ்க மகளே. கால் வந்துட்டு வரலாம். நீ அழுத? கால் வந்துட்டு வாமா.
வாடா மகனே வா. உனக்கு பின்னால ஒரு சேனல் மாதிரி ஒரு பெரிய குரூப்பே இருக்காங்களேடா. நல்லா இருவேன், சந்தோஷமா இருக்கு, விழுந்துடாத. ஆ, சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம். இலங்கையை சார்ந்தவர்கள் உனக்கு யாராவது நண்பர்கள் இருக்கிறார்களா? நல்ல பருவப்போம். எப்ப இருந்தாங்க? அவங்க யாரு? பேர் என்ன? கால் வந்துட்டுவோம். வாரேன். ஏன் அந்த அவனுடைய பேரையா நான் சொல்லணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? என்னடா தம்பி, 10 வருஷம் ஆயிடுது. அதுல சில பணங்களும் மனவேதனைகளும் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. புரியுதா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக உனக்கு நிலையான தொழில் இல்லாத மனவேதனையால ரொம்ப வாடுத. ஏதோ அப்பப்போ வரக்கூடிய வருமானங்களை வச்சு வண்டியை ஓட்டி கஜாக்கா படிக்கிட்டு அலையுது. இந்த நிலைகள் மாறணும், இல்லற வாழ்க்கை எனக்கு கூடணும். இதுக்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையா என்பது உன்னுடைய கேள்வி. வரக்கூடிய தை மாதம் வரை பொறுமையாக இரு. என்ன, நிறைய வண்டி வாகனங்களை வைத்து நடத்தக்கூடிய தொழில் உருவாக்கி தரேன், நிறைய பணம் கிடைக்கும். இரண்டு பேர்கள் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அவங்க மனசை நான் மாத்திட்டேன், வெற்றி ஆயிடுவேன். டிராவல்ஸ் சைடில் வச்சுக்கா, அசத்து போ. இந்தாமா டிராவல்ஸ். இன்னும் கேட்க முடியாது, அவ்வளோ பக்கத்தில் வாமா. கர்பசாமிக்கு உன் பிள்ளைகள்லாம் அரும்புதிராம காப்பாற்றி தரேன். நல்லா ஆக்கிடுவோம். பொறுமையாக இருங்க. 3 மாதம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கேன். அசத்துவோம், முடிச்சிருவோம்மா. 1 வருஷ காலம் அவகாசம் இருக்குது. நீதிமன்றம் சாதகத்தில் இருக்குது. 2 பேர்கள் எதிர்பார்க்காங்க. அவங்க மனசு மாறிடும். மீண்டும் அதே போஸ்டிங் இருப்பேன். டிராவல்ஸ் சைடில் வச்சுருப்பேன். அதே திருப்பதி எல்லையிலிருந்து வந்த மகன் பாப்பா. அதில் ஏமாந்து நீங்கள் பணத்தை விட்டுருவீங்க, வீட்டை தோண்டி வம்பாக்கிருவீங்க. கால் ஒன்றுவாங்க. நாளை நடப்பதை இன்று சொல்வோம். இந்த கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா 3 முறை என்னைய பாரு, 1 மாதத்துல மாற்றம் கிடைக்கும். வெற்றியாக்கிட்டா நல்லா சாப்பிட்டு போ. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. அப்படியா? இந்த ஊரு? கேட்ட. ஓஹோ, 1 2 3 4 புதுக்கோட்டை. புதுக்கோட்டை புதுக்கோட்டை புதுக்கோட்டை. வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. கருப்பசாமி இருக்காரா உங்க ஊர்ல? கால் வந்துட்டு வா. புதுக்கோட்டையா? நெஞ்சே உனக்கு உபதேசம் மீது என்ன வேணும்? என்னடா வேணும்? ஒண்ணுமே இல்லையா? தொடாதன்னு சொல்றீங்க. கால் வந்துட்டு வா. உட்கார். 6.25 ஆண்டுகளாக சனி பகவானுடைய ஆட்சி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அதனால குடியிருக்க இடத்திலிருந்து தான் அணிகின்ற அணிகலன் வரை வைத்திருக்கும் பொருளை அத்தனையும் இழந்து யாசகம் எடுக்கக்கூடிய தலைவிதியை பெற்றோமோ என்னும் வேதனை உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் வந்துட்டு வா. சர்வேஸ்வரனாகி எம்பெருமான் சிவபெருமானுக்கே அப்படி ஒரு சூழ்நிலை நடந்ததாக புராணத்தில் இடம் இருக்கிறது. மனிதன் சாதாரணம், சர்வ சாதாரணம். இந்த நிலைகளிலிருந்து உனக்கு மாற்றம் கிடைக்குமா?
அப்படின்னு நான் சனி பகவானை கேட்க போறேன். நீ கொஞ்சம் கண்ண மூடி என்னைய தியானம் பண்றியா? நல்ல மனதை அடக்கிக்கா மகனே. சனி பகவானே, உன் திருநாமத்தை சொல்லி இந்தாப்பா என்னைய நல்ல பாரு. பணமும் தொழிலும் கிடைக்கும். இந்தா உயர்ந்திருவாய். நல்லா இரு மகனே, வெற்றி உண்டு. 3 சனிக்கிழமைகளில் சனி பகவானை போய் கும்பிட்டு வந்துரு. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? வாங்கண்ணே, காலில் வந்துட்டு வாங்க. ஐ ஆம் வெரி சாரி. என்ன தொண்டு செய்கிறேள்? எந்த கோயிலுக்கு? அதான் பூசாரி. ஐ ஆம் வெரி சாரின்னு சொன்னேன். கால் வந்துட்டு வாங்க. என்ன இந்த பஞ்சநாதன் இந்தோடு என்ன வேணும் பிள்ளைக்கு? ஒரே ஒரு வார்த்தை தான் விரல பிடிச்சேன். ஏம்னா அப்படி நின்று கிடு 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 அப்படி டைப் படிக்கிறத மாதிரி உதறுது. இது உண்மையிலேயே வேற எதுவும் ஆவி பிடிச்சிருக்கா, இல்லை நரம்பியல் ப்ராப்ளமா, இல்லை ஜென்ம வினையால் நடந்ததா? டாக்டர்கிட்ட போய் கேட்டால் நரம்பியல்கள் வளர்ச்சி சரியில்லைங்கிறது இருக்கு. புரியுதா? இதுக்கு செய்வன வைவன கோளாறு காரணமே இல்லை. இது ஜென்ம பாவத்தால் வந்த வினை. இது நிற்குமானு மட்டும் நான் கேட்டு சொல்லுதேன். கண்ணை மூடு, கண்ணாடி துறப்படு, என்னைய நினைச்சுக்கா. அப்பா கழிந்த 3.25 ஆண்டுகளாகவே இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குப்பா. என்ன, புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு அந்த உடல் ஆடாமல் நிற்கும். வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி ஜெயிச்சு தரேன். வேற என்னப்பா வேணும்? வாங்கிக்காயா. வாங்க வாங்க, பக்கத்துல வாங்க. எட்டி இருந்தா திருநீர் கொடுப்பது எப்படி? பணம் நான் தந்துட்டேன், வாங்கிக்கா. நல்லா இருக்கும். அருப்புக்கோட்டை எல்லை. எந்த ஊருங்க? அங்க உட்காருங்க, வாரேன். அருப்புக்கோட்டை. நான் ஒரு கோட்டையை கூப்பிட்டு அவங்க ஒரு கல்லை தூக்கிட்டு வராங்க. அதுதான் திண்டுக்கல். என்ன கல்? நண்டுக்கல். அருப்புக்கோட்டையா? பக்கத்து அருப்புக்கோட்டை எல்லை தான் சொல்லியிருக்கான். வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வாமா, நெல்லுமா. அப்படி 1 2 3 4 5 6 7 7ஆம் இடத்துக்கு திரிசூலம். யார்? என் தங்கை காளி. காளியம்மன் கோயில் இருக்கா? அந்த கால் வந்துட்டு வா, உனக்கு தான். மூகாம்பிகை. என்ன வேணும் செல்லமே? பக்கத்துல உட்கார். அப்படியே கண்ணை மூடிக்கா, ஜல்லுன்னு உட்காந்துக்கா. அக்கினி சட்டிக்காரி, ஆயிரங்கன் பானைக்காரி. உடம்பெல்லாம் சில சமயத்தில் அக்னியா எரியுது. என்ன, இன்னொரு தரம் கால் கண்ணை முடிக்கா, கண்ணை முடிக்கா, கண்ணை முடிக்கா. யாரோ பிடிச்சி தள்ளுறது மாதிரி சில சமயத்தில் ஒரு தள்ளாட்டம் இருக்கு. அது வேற எதுவும் உருவம் வந்து தள்ளுதா, நமக்கு தான் பலம் இல்லாமல் தள்ளாடுதமான ஒரு சந்தேகம். உண்மையா? கால் வந்துட்டு மன்னா மன்னா. அம்மா, உன்னுடைய வீடு மனைகளை போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளுக்கு முன்னால சில தகராறுகள், பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு. அதுல போட்டி பொறாமையால உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் கொஞ்சம் மன வருத்தங்கள் தோன்றுச்சு. அதுல செய்வனைகள் நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்துல ஒரு சில இடங்கள்ல போய் நீ கேட்டதும் உண்டு. பூக்கட்டி வச்சு பார்க்கக்கூடிய நிலைகளையும் பெற்றாய். நடந்திருக்கு என்று உண்மையை கண்டாய். நள்ளிரவில் தூக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் வந்து உன்னை தொடுவதையும் பார்த்தாய். அதுல ஏற்பட்ட விளைவினால் உள்ளதுதான் இந்த வினை. இதை மாற்றி தந்தால் போதுமில்லா. காலில் வந்துட்டு வா. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி,
வீட்டுக்குள்ளேயே அந்த காலத்துல முன்னோர்கள் வைத்த ஒரு ஆத்மா ஒண்ணு தெய்வமா இருக்கு. அதெல்லாம் இப்ப நின்னு போச்சு. அதனால நான் கருப்பசாமி, நீ நினைச்சதை சாதிச்சு வெற்றியாக்கி தரேன். ஆமா, வெற்றியாக்கி தரேன். வீட்டையும் வித்து தரேன், உன் உடம்பையும் நல்லாக்கி தரேன். போடு. கருப்பசாமிக்கு. அப்படியா? என்ன விஷயம்? என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? என்ன தெளிவு இல்லை இப்போ? இது யாரு? மகாவா? ஐயா, அவங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காவ? அவங்க வீட்டுல கால் வந்துட்டுவான். நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னமும் அலை போல மின்னும் துள்ளி விழும். அப்படி அவன் மனசு போய்கிட்டு இருக்கு. விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவோ. சண்டை போட்டியா? அவன் போட்டானா? என்ன போட்டான்? நீ வேண்டாம், உன்னை விட எனக்கு எத்தனையோ ஆட்கள் நல்லா இருக்காங்க, அவன் கூட போய் நான் இருப்பேன் சொன்னானா? கால் வந்துட்டுவான். நான் ஒரு மேடை பாடகன். அப்படி இருக்கு கதை. வாமா, உன்னை சேர்த்து வைக்கலாம்னு உத்தரவு வந்தாச்சுமா. வா, சந்தோஷமா. கருப்பசாமிக்கு அவனுடைய மனதை பாட்டி மாற்றி 2 பேரும் இணைந்து வாழ வச்சா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தா, யார் போட்டிருக்கா? அந்த வழக்கில் அவன் தோத்து போயிடுவான். ஜெயிச்சு தாரேன். நல்லாரு, உனக்கு வெற்றி உண்டு, சொத்து சுகமும் உண்டு, சந்தோஷமா இரு. போ. மகாராஜன். இந்தா மகளே, ஆனந்தமாக இரு, உன் பிள்ளைய காப்பாத்துறேன். மாரியம்மன் கோயிலுக்கு என்ன சொல்லியிருக்க? வேண்டுதல் பண்ணிருக்கியா? போ, செஞ்சுட்டு வா. ஓடு 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 ஓடு. கணவன் மனைவி குட்டி வாங்கப்பா. எந்த ஊருப்பா உங்களுக்கு? கால் வந்துட்டு. ஏய், என்னடி இங்க வா. கண்ணை முடிக்காங்க எல்லாரும். எல்லாரும் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் உங்க 3 வரை. எப்பா கருப்பசாமி வர்றாரு? எங்கடா இருக்காரு? பக்கத்தில் இருக்காரா? வீட்டுக்குள்ளேயே இருக்காரா? வீட்டுக்கு வருது. கால் வந்துட்டுவான். ஏல உனக்கு ஒரு கதை சொல்லணுமாடா, சொல்லணுமாடா. நீங்க கும்பிடுற கருப்பசாமிக்கு கடாய் உண்டுமாடா? வெட்டிருக்கீங்களா? அப்படியா? ஏதாவது வெட்டணும்னு நினைச்சிருக்கிறீங்களா? ஏன்டா இது வரை செய்யல? உன் பாப்பாவுக்கு மன வளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாடா, அதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டு நடக்கலைங்கிற வருத்தம் இருக்காடா உனக்கு? கால் வந்துட்டுவான். வரலாம். இது பிறவியிலேயே மரபணுக்கள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டதனுடைய விளைவுகள். மரபணுக்கள்லாம் செக் பண்ணி பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க துல்லியமாக பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியாது. மரபணுக்கள் மூலமாக பாதிக்கப்பட்டது தான். இன்னும் 3 வருஷத்துக்குள்ள உன் பிள்ளை முழு மகளாக ஆனந்தமாக இருப்பாள். எந்த குறையும் இல்லாத கட்டி கொடுத்து ஒரு குழந்தை பெறுவா. அது பொம்பளை பிள்ளையா இருக்கும்டா. கால் வந்துட்டு வா. உனக்கு ஒரு பேத்தியா இருக்காடா? கருப்பசாமிக்கு. இந்தா, உன் கடனையும் தீர்த்து தரேன், உன் பிள்ளையும் நல்லா ஆக்கி தரேன். வாங்க. நல்லா கொண்டு வாங்க. 3 முறை கால். என்னம்மா? ஆம்பளை பையன் இருக்கான், கருப்பசாமின்னு பேர் வை. அந்த பிள்ளை இவனை அக்கானு கொடுக்கணும். என்னடா தம்பி நல்லா இருக்கியான்னு கொஞ்சம் வா. போ, சாப்பிட்டு போங்கடா, அவசரமா போயிடாதீங்க. கேரள தேசம், கேரளா. பூமாலை அங்க வச்சுக்கா. மலையாளம், திருவனந்தபுரம், பத்தனந்திட்டா, எர்ணாகுளம். வாமா, தாயும் மகளும் காலில் வந்துட்டுவாங்க. இது யார் இந்த பொண்ணு? புரியல. மகள். கால் வந்துட்டாங்க. நான் தமிழில் சொன்ன, நீ மலையாளத்தில் சொன்ன. மோள். ஓகே.
നിങ്ങൾ മലയാളോ? ആ കേരള എന്ത് ഇടം? ഇടുക്കിയാ? எங்க? இடுக்கி. இடுக்கில்ல, இடுக்கி. கொல்லம் பக்கம். கொல்லமே இடுக்கி மாவட்டம் தானே? கொல்லம் வந்து இடுக்கி மாவட்டம் தானேயா? இடுக்கிங்கிற ஊர் வந்து தனியா இருக்கியா? உங்கள்கிட்ட பேசுறே தப்பா ஆள விடு சாமி. இன்னொருத்த கால் வந்துட்டோமா? இது என்ன வேண்டும்? வரட்டே விட. இவர் யாரானு? இது யாரு? உங்களுடைய ഭർത്താവോ? നിങ്ങൾക്ക് ഇറുക്കം തണ്ണി അടിക്കുമോ? ഉണ്ട്. ഒരുപാട് അടിക്കുമോ? കുറച്ചടിക്കുമോ? കുറച്ച് ഒരുപാട് അടിക്കും இல்லையா? ஓ, கால் வந்துட்டு வா. കുറച്ച് ഒരുപാട് അടിക്കും. ஒரு நாளைக்கு ஒரு புல் அடிச்சா மதி கேட்டோ. வரேன். அம்மா காளி, காட்டி கொடுக்காத தாயி. உழைத்த முதலெல்லாம் இதுவரை வீடு வந்து சேராம மனவேதனையோட கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அதெல்லாம் மாறணும். ஒரு பக்கத்து இடுப்பு, முட்டு, முழங்கால் சம்பந்தமான வலிகள் இருக்கும். அவைகளை மாற்றணும். இவளுக்கு 6 மாதத்துல வந்து வருமானத்துக்குரிய ஒரு ஜோலி ஒண்ணு கிட்டும். அதுல வெற்றி கிடைக்கும். இந்தா, பக்கத்துல வந்து வாங்கம்மா, வேணும்னா வா, இல்லைன்னா அங்கேயே இரு. இந்தா வெற்றி உண்டு. ஜெயித்தா. அப்பா, உன்னை இழுக்கிறது பெரிய கஷ்டம் ஐயா. இந்தா உன் கடன் தீரும். போயிட்டு வாங்க. எடுத்துக்கிட்டோம். வச்சுக்கா ஓடியா. குழந்தைங்க வா. கேரளாவில் வந்து விவாகம் சம்பந்தமான கேள்வி கேட்டு வந்தது யாரு? கல்யாணம் சம்பந்தமான கேள்வி. யாருக்கு? உங்களுக்கா? வேற இன்னொருத்தர் இருக்காரு. போங்க. அடுத்து கல்யாணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? கேரளத்திலிருந்து திருமணம் சம்பந்தமான ஒரு கேள்வி. கால் விட்டு வரலாம். உங்களுடைய அவர் எங்க? குறுக்க வராத பெண்மணியே, என்ன உலாவுகிறாய்? அது ஒன்றும் பிரச்சனை. சந்தோஷமா இருக்கும். கர்பதாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தமிழ் புரியுமா? கொஞ்சம் புரியும்.